அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெடி வான்ஸ் தனது பேட்டியில் 200 நாட்கள் நான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு பணியாற்றியிருக்கிறேன். ஆகவே நிர்வாகம் சம்பந்தமான நிலைகளை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிர்வாகத்தை எப்படி நடத்துவது, சர்வதேச பிரச்சனைகளை எப்படி கையாளுவது, இந்த விவகாரங்கள் எல்லாம் நான் நன்கு அறிந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பொறுப்பை ஏற்பதற்கு நான் தயார் என்று அவர் அறிவித்திருப்பது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், அமெரிக்க அதிபராக சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிபராக இருக்கும் ஒருவருக்கு மேல் அவருடைய கீழே பின்னால் பயனாற்றி கொண்டிருக்கும் 2ஆம் நிலை தலைவரான ஜேடி வான்ஸ் எப்படி இதை அறிவிக்க முடியும் என்ற கேள்விகளும் எழுகின்றது. அப்படி என்றால் தற்போது இவர் பதவி விலக வேண்டிய காரணம் என்ன, நோக்கம் என்ன, இவருடைய உடல்நிலையின் பிரச்சனைகள் வந்திருக்கிறதா என்பதையும் கூட நாம் இப்போது சர்வதேச செய்தியிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. அமெரிக்க அதிபருக்கு கிட்டத்தட்ட 78 வயதை அவர் அடைந்திருக்கிறார். இந்த 78 வயதின் காரணமாக அவருக்கு தற்போது கால்கள் மற்றும் கை பகுதிகளில் மிக அதிகமான அல்லது குறைந்த மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வீக்கம் ஏற்படுகிறது. இதை தெளிவாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் உற்று நோக்கி அதை படம் பிடித்து அதை கூட ஆய்வு செய்து இது நிறம் மாறுகிறதே என்றெல்லாம் கேள்வி எழுப்பியதின் விளைவாகவும் அதற்கு முன்பும் பல பரிசோதனைகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உட்படுத்தப்பட்டார். அந்த பரிசோதனையின் விளைவாக அவருக்கு குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி, இந்த நோயை சிவிஐ என்று சொல்வார்கள், குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி என்று சொல்கிறார்கள். அதாவது அவருடைய அதாவது வெரிகோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதியை ஒட்டி அல்லது அதை சமன்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பார்ட் ஆஃப் செக்ஷன் வியாதி என்று சொல்லப்படுகிறது. குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி என்றால் கால் நரம்புகளில் ஏற்படுகிற அந்த சுருக்கம், கால் நரம்புகளில் ஏற்படுகிற இந்த விவகாரம் வயதான காலத்தில் அதிகம் வரும் என்றும், இந்த குரோனிக் வெயின் இன்சஃபிஷியன்சி மூலமாக இரத்தம் கால் பகுதியிலிருந்து பிரெயினுக்கு செல்வது தடைப்படும் அல்லது அதில் வீக்கம் ஏற்படுவதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது.